நேற்று முன்தினம் நடைபெற்ற கார்த்திகை மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம். கொட்டும் மழையிலும் ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயம் பிரசித்தி பெற்ற அம்மன் திருத்தலமாகும். இத்திருத்தலத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து செல்கின்றனர். மேலும் மாதந்தோறும் அமாவாசை நள்ளிரவில் நடைபெறும் ஊஞ்சல் உற்சவத்தை காண தமிழக பக்தர்கள் மட்டுமன்றி வெளிமாநில பக்தர்களும் ஒரே நாளில் மேல்மலையனூருக்கு வருகை தந்து அம்மன் அருளை பெற்று செல்வது இக்கோவிலின் தனி சிறப்பாகும். நேற்று முன்தினம் நள்ளிரவு நடைபெற்ற கார்த்திகை மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவ விழாவில் கொட்டும் மழையிலும் பக்தர்கள் குடைபிடித்தவாறு சுவாமி தரிசனம் செய்தனர். உற்சவர் அங்காளம்மன் நள்ளிரவில் பம்பை மேளதாளம் முழங்க வடக்கு வாசல் வழியாக உற்சவர் அங்காளம்மன் ராஜமாதங்கி அலங்காரத்தில் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அச்சமயம் ஊஞ்சல் மண்டபம் எதிரில் இருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்காளம்மா தாயி அருள் புரிவாயே என கரகோஷத்துடன் தேங்காயில் கற்பூர தீபமேற்றி அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை திருக்கோவில் உதவி ஆணையர் ஜீவானந்தம், அறங்காவலர் குழு தலைவர் மதியழகன் மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் சுரேஷ், ஏழுமலை, பச்சையப்பன், சரவணன், வடிவேல், சந்தானம், மேலாளர் மணி, ஆய்வாளர் சங்கீதா, காசாளர் சதீஷ் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர். தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான தென் சிதம்பரம் என்று அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை அருகே பரக்கலக்கோட்டை அருள்மிகு பொது ஆவுடையார் கோவிலில் நள்ளிரவு 12 மணிக்கு நடை திறப்பு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த சுவாமி தரிசனம். தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்றான தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்து பரக்கலக்கோட்டை கிராமத்தில் தென் சிதம்பரம் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பொது ஆவுடையார் கோவில் உள்ளது. ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் சோமவார திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டும் கார்த்திகை சோமவார திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. 3வது சோமவார திருவிழாவில் நள்ளிரவு சரியாக 12 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. நடை திறப்பதற்கு முன்பு அருள்மிகு பொது ஆவுடையாரின் திருக்கதவிற்கு முன்பு நின்று ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நள்ளிரவு சரியாக 12 மணிக்கு நடை திறக்கப்பட்ட போது பொது ஆவுடையாருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பெரிய தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவா கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பலக்கரக்கோட்டை கிராமத்தில் ஸ்ரீ பொதாவுடையார் திருத்தலம் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலில் கார்த்திகை சோமவார பெருந்திருவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் சோமவாரம் முடிந்து 2வது சோமவாரமும் நடைபெற்று 3வது சோமவாரம் நடைபெற உள்ளது. 4வது சோமவாரமும் நடைபெற இருக்கிறது. அது சமயம் ஆன்மீக பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் பெருந்திரளாக வந்திருந்து வேண்டுவோருக்கு வேண்டுவன அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ மத்தியபுரீஸ்வரர் பொதாவுடையார் என்று மக்களால் பெரிதும் போற்றப்பட்டு உள்ள இந்த பொதாவுடையார் திருத்தலத்தில் என்ன பெருமை என்று கேட்டால், பான்கோபர் மகாகோபர் 2 ரிஷிகளுடைய தபசுக்காக இறைவன் சிதம்பரத்தில் இருந்து அர்த்தஜாம பூஜையை முடித்து கொண்டு இங்கு நள்ளிரவில் கார்த்திகை சோமவாரத்தில் வந்து காட்சி கொடுத்ததாக ஐதீகம். மற்ற ஆலயங்களைப் போல 4 காலம் 6 காலம் பூஜைகளோ உற்சவர் புறப்பாடோ தேரோ தினப்படி பூஜையோ கிடையாது. இங்கு என்ன ஒரு விசேஷம் என்று கேட்டால், கார்த்திகை சோமவாரத்தில் 4 சோமவாரமும் மார்கழி முதல் 1ஆம் தேதி விடையாற்றியும், அதைத் தொடர்ந்து தை மாதம் 1ஆம் தேதி மகர சங்கராந்தி பகல் தரிசனமும் நடைபெற இருக்கிறது. அது சமயம் ஆன்மீக பக்தகோடி பெருமக்கள் பெருந்திரளாக வந்திருந்து இறைவனை வேண்டி வேண்டுவோருக்கு வேண்டுவன அருள்பாலித்து கொண்டு இருக்கிறார் ஸ்ரீ பொதாவுடையார். இங்கு என்ன ஸ்தலத்தினுடைய பெருமை என்று கேட்டால், எல்லா இடத்துக்கும் இறைவனை தேடி நாம் செல்வோம். இறைவன் இந்த இடத்தில் நம்மளை வெள்ளால மரத்தடியில் இருந்து இங்கு அருள்பாலித்து கொண்டு இருக்கிறார். சக்கரதாண்டவம் ஆடி காட்சி கொடுத்த அருந்தவமான இடம். இங்கு அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இந்து சமய அறநிலையத்துறையும் பரம்பரை அறங்காவலும் மற்றும் கிராமவாசிகளும் பெருந்திரளாக இங்கு இருந்து அனைவர்களுக்கும் அனைத்து பக்தோடி பெருமக்களுக்கும் வேண்டுவனை செய்து கொடுத்து கொள்கிறார்கள். மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது, நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இங்கு என்ன என்று கேட்டால், இங்கு ஆடு மாடு கோழி அவர்கள் வேண்டியதை கொண்டு வந்து இங்கு உயிர் காணிக்கையாக செலுத்துவார்கள். தானியங்கள் நவதானியங்கள் பூராக வந்து சேரும். நெல் பழங்கனி வகைகள் அனைத்து பூலோகத்தில் என்னென்ன விளைகிறதோ அத்தனையும் காணிக்கையாக இந்த ஆலயத்தில் செலுத்துவார்கள். வேண்டுவோருக்கு வேண்டுவன அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ மத்தியபுரீஸ்வரர் பொதாவுடையார் திருக்கோவில் 3வது சோமவாரம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நள்ளிரவு தரிசனம் திங்கட்கிழமை சோமவார தினத்தில் 12 மணி முதல் விடிய காலை 4 மணி வரை இந்த சிறப்பு பூஜை வழிபாடானது நடைபெறும். இதை காண கண்கோடி வேண்டும். அனைத்து பக்தகோடி மக்களும் வந்திருந்து இங்கு தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு என்னவென்றால், எங்கும் போய் தீராத பிரச்சனைகள் பூரா திருமண தடை, கோர்ட்டு கேஸு, பங்காளி சண்டை, அனைத்து விதமான புத்திர தோஷம், திருமண தடை, அனைத்து விதமான தொல்லைகளையும் நீக்கி நல்லருள் புரிந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ மத்தியபுரீஸ்வரர். வடமொழியில் மத்தியபுரீஸ்வரர், தமிழ் மறையில் ஸ்ரீ பொதாவுடையார் என்று அழைக்கப்படுகிறது. அரஹரம பார்வதி பதையே ரமாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். எஸ் முத்துமணி குருக்கள், ஆலய அர்ச்சகர், பரக்கலக்கோட்டை. ஸ்ரீ குருவியோ நமக. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டைங்கிற ஒரு ஊரில் நாங்கள் வந்திருக்கோம். அங்கேருந்து ஸ்ரீ சிவகங்கை நிறுத்தியாலயான்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் கிளாஸ்லேருந்து வந்திருக்கோம். சின்ன வயசுலேருந்து இந்த இடத்துல நிறையா தடவை ஆடியிருக்கேன். சிங்கிளாக தான் ஆடியிருக்கேன். ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன், என் பிள்ளைங்களோட சேர்ந்து ஆடணும், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோடு வரணும் அப்படின்னு. இன்றைக்கி நான் 14 பிள்ளைங்களோட வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு. இந்த கோயில் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான கோயில் எனக்கு ரொம்ப. இன்றைக்கி நாங்கள் சிறப்பாக நடனத்தை முடிச்சுட்டு இந்த பேட்டியை நாங்கள் கொடுக்குறோம். இந்த வாய்ப்பை இந்த சிவன் தான் எங்களுக்கு இதை கொடுத்துருக்காருன்னு நாங்கள் நம்புகிறோம். என் பிள்ளைங்களுக்கும் இந்த அருளை சிவன் கொடுப்பாரு அப்படிங்கிறதுல நான் முழுசாக நம்புகிறேன். நன்றி. என்னோடய பேர் கங்கை ஸ்ரீ. நாங்கள் வேதாரண்யத்துலேருந்து ஆயக்கரம்பலங்கிற இடத்துலேருந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இதுமாரி சோமவாரத்துக்கு வருவோம். இந்த வருஷம் சரியான கூட்டம் இருந்துச்சு. கூட்டத்துலேயும் நம்ம கால் கடுக்க நின்று
காத்திருந்து சாமியை கும்பிட்டோம். தரிசனம் நல்லா கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன வேண்டிக்கிட்டு நம்ம வர்றோமோ அது கரெக்டாக நடக்கும். வேண்டிக்கிட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் நிறைவேறும். என் பேர் வனரோஜா, ஆயக்கரம்பலம் 2. குத்தாலத்தில் கார்த்திகை 3வது ஞாயிறை முன்னிட்டு காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி உற்சவம். திரளான பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டனர். அரக்கன் ஒருவனால் சக்தி இழந்த சூரிய பகவான் குத்தாலம் வந்து தவமிருந்து சிவபெருமான் அருள் பெற்றார் என்பது ஐதீகம். அந்த வகையில் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தீர்த்தவாரி உற்சவம் குத்தாலம் காவிரி தீர்த்த படித்துறையில் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கார்த்திகை மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு நேற்று தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான சமயக்குறவர்கள் மூவரால் பாடல் பெற்று உக்தவேதீஸ்வரர் ஆலயத்திலிருந்து சுவாமி மற்றும் அம்பாள் உற்சவர்கள் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க வீதி உலாவாக காவிரி கரைக்கு கொண்டுவரப்பட்டனர். பின்னர் அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிவகுருநாதன் தம்பிரான் சுவாமிகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி வழிபட்டனர். குத்தாலம் உக்தவேதீஸ்வரர் ஆலயத்தில் 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அரும்பன வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்தவேதீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடல் பெற்று தேவார செலமான இக்கோவில் கார்த்திகை மாதம் 3வது சோமவாரமான நேற்று சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி பூஜிக்கப்பட்ட காவிரி புனித நீர் 1008 சங்குகளில் நிரப்பப்பட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சங்குகளில் நிரப்பப்பட்டு புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பின்னர் சிவன் மற்றும் அம்பாளுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புவனகிரி ஸ்ரீ வெள்ளியம்பல ஆலயத்தில் சோமவார பூஜை மற்றும் குரு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஸ்ரீ வெள்ளியம்பலம் சுவாமிகள் ஆலயத்தில் 3வது சோமவார பூஜை மற்றும் குரு பூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மீனாட்சி சமேத சோமசுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு பல்வேறு நறுமண பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 108 மகா சங்காபிஷேகம் பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 108 நெய் தீபம் ஏந்தி பெண்கள் ஆலயத்தை சுற்றி வலம் வந்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் அடுத்த கூலிப்பட்டியில் உள்ள சிவாலயத்தில் கார்த்திகை 3ஆம் சோமவாரத்தினை முன்னிட்டு 108 சங்க அபிஷேகம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் கூலிப்பட்டி முருகன் கோவிலில் மலை மீது இருக்கும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் சிவாலயத்தில் இன்று கார்த்திகை மாதம் 3ஆம் சோமவாரத்தினை முன்னிட்டு 108 சங்க அபிஷேகம் நடைபெற்றன. இக்கோவிலில் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் பிரதோஷ வழிபாட்டு சிவனடியார் திருக்கூட்டம் சார்பில் இன்று காலை 8 மணி முதல் 10 மணி வரை தமிழ் வேதமாகிய நிகழ்ச்சி நடைபெற்றன. அப்போது கோவில் முன்பு 108 சங்குகள் அடுக்கி வைக்கப்பட்டு சிறப்பு யாகம், பூர்ணாகதி, பின்னர் மூலவர் ஜம்புகேஸ்வரருக்கு பல வகை வாசனை திரவியம் கொண்டு அபிஷேகம், பின் 108 சங்கு பூஜை நடைபெற்றது. பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஜம்புகேஸ்வரர் பிரதோஷ வழிபாட்டுக் குழு, சிவனடியார் திருக்கூட்டம் செய்திருந்தனர்.
இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். உலக புகழ் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் கார்த்திகை மாத மூல நட்சத்திரத்தினை முன்னிட்டு வெண்ணைக்காப்பு அலங்காரத்தில் ஆஞ்சநேயர். நாமக்கல் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் எதிரே ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை வெட்ட வெளியில் மழை பாராமல் வெயில் பாராமல் இருகரம் குப்பி வணங்கி நிற்கும் 18 அடி ஒற்றை கல்லினால் ஆன உலக புகழ் பெற்று நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் கார்த்திகை மாத மூல நட்சத்திரத்தினை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு வடைமாலை சாற்றப்பட்ட பின் காலை 11 மணிக்கு பட்டாச்சாரியார்கள் நல்லெண்ணெய் காப்பு, பஞ்சாமிர்தம், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், ஸ்வர்ணம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்களால் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மாலை சிறப்பு அலங்காரமாக வெண்ணைக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. மழை பாராமல் இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநில, வெளிநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் 1008 சங்காபிஷேகம். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மாதந்தோறும் திருவிழாக்கள் நடைபெற்று வரும் நிலையில் கார்த்திகை மாத சோமவாரத்தையொட்டி மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மீனாட்சியம்மன் சன்னதியில் 108 சங்காபிஷேகம் மற்றும் சுவாமி சன்னதி அருகே 1008 சங்காபிஷேகம் சிறப்பு யாகம் நடைபெற்றது. அதில் லிங்க வடிவில் சங்குகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் யாகம் நடத்தி உற்சவர் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பொதுமக்கள், சிவபக்தர்கள் பால், தயிர், இளநீர், பன்னீர், பழ வகைகள், தேன், மஞ்சள் பொடி, எண்ணெய், நெய் மற்றும் இதர அபிஷேக பொருட்களை கோவிலில் உள்ள உள்துறை அலுவலகத்தில் கொடுத்த வண்ணம் இருந்தனர். காளையார் கோவில் அருள்மிகு ஸ்ரீ ஸ்வர்ண காளீஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத 3வது சோமவாரத்தினை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஸ்வர்ணவல்லி அம்பாள் சமேத ஸ்வர்ண காளீஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத 3வது சோமவார தினத்தினை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் யாக பூஜைகள் நடைபெற்றது. மருது பாண்டியர்கள் கட்டியதும் அப்பர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலமான மிக பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் 3 பிரதான சன்னதிகளில் ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ சோமேஸ்வரர், ஸ்ரீ ஸ்வர்ணவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ ஸ்வர்ண காளீஸ்வரர், ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சுவாமிகள் தனித்தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றனர். கார்த்திகை மாத 4வது சோமவார தினத்தில் சங்காபிஷேகம் நடைபெறுகிறது. 3வது சோமவாரத்தில் ஸ்வர்ண காளீஸ்வரர் சுவாமி சன்னதி முன்பு புனித நீர் நிரப்பப்பட்ட நவகலசங்கள் மற்றும் 108 வெண்சங்குகளை பூக்களால் அலங்கரித்து வைத்தனர். தொடர்ந்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் துவங்கியது. சங்கல்ப பூஜை மற்றும் மூல மந்திரங்கள் கூறி யாக குண்டத்தில் 108 மூலிகை பொருட்கள், பட்டு சேலைகள், பட்டு வஸ்திரங்கள், பூமாலைகள், பழங்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன. இதனையடுத்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து நட்சத்திர தீபம், ஏகமுக தீபம், பஞ்சமுக தீபம் காண்பிக்கப்பட்டன. பின்னர் மூலவர் காளீஸ்வரர் சுவாமிக்கு கலசம் மற்றும் சங்குகளில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிறைவாக தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை வழிபட்டனர். நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.